கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. லேவி பைபிள் மினிஸ்ட்ரி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் அநேக வேத பாடங்களை குறித்து படித்துக் கொண்டு வருகிறோம். கடந்த பாகத்தில் தெய்வீகத்தின் ரகசியத்தை குறித்து படித்தோம். அதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் லேவி பைபிள் மினிஸ்ட்ரி என்ற யூடியூப் சேனலில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுதும் நாம் படிக்க போகின்ற வேத பாடம் மனித படைப்பின் ரகசியம். கர்த்தர் மனிதனை எந்த தன்மையோடு படைத்தார் என்பதை குறித்து, அதனுடைய ரகசியங்களை குறித்து நாம் பார்க்க போகின்றோம். முதலாவதாக தேவன் மனிதனை தமது சாயலின்படியும் தமது ரூபத்தின்படியும் படைத்தார். தேவன் அவருடைய உள்ளத்திலே, அவருடைய இருதயத்திலே ஆலோசனை பண்ணினார். அவருடைய இருதயத்தில் ஆலோசனை பண்ணினபடி, தீர்மானம் செய்தபடி, அவருடைய ஆத்துமாவிலே தீர்மானம் செய்தபடி தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின்படியும் மனிதனை படைத்தார். தேவன் தம்முடைய சாயலின்படி மனிதனை படைக்கும்படியாக அவர் தீர்மானித்தார். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்போம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று அவருடைய இருதயத்திலே ஆலோசனை பண்ணி தீர்மானித்திருந்தார். அந்த இருதயத்தின் ஆலோசனையையும் அவருடைய ஆத்துமாவின் ஆலோசனையையும் அவருடைய தீர்மானத்தையும் நிறைவேற்றும்படியாக 27வது வசனத்தில் தமது சாயலின்படியும் தமது ரூபத்தின்படியும் மனிதனை தேவன் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்போம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். தேவன் தம்முடைய இருதயத்தின், தம்முடைய நினைவுகளின் ஆலோசனையின்படி, தம்முடைய ஆத்மாவின் ஆலோசனையின்படி, ஏனென்றால் தேவனுடைய ஆத்மா அவருடைய இருதயத்தில் தங்கியிருக்கிறது. அவருடைய இருதயத்தின் ஆலோசனையின்படி, அவருடைய ஆத்மாவின் ஆலோசனையின்படி மனிதனை தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின்படியும் சிருஷ்டித்தார். அப்படியானால் தேவனுடைய சாயல் என்றால் என்ன என்று நாம் படிக்க போகிறோம். தேவனுடைய சாயல் என்பது அவருடைய குணாதிசயங்களை குறிக்கிறது. தேவனுக்கு இருக்கின்ற குணாதிசயங்களின்படி மனிதன் இருக்க வேண்டும், தன்னை போலவே தன்னுடைய பிள்ளை இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு, தன்னை போலவே அவருடைய குணங்களோடு படைக்கப்பட்டவன் தான் மனிதன். அப்படி தேவ சாயலின்படி மனிதனை உண்டாக்கினார். தேவனுடைய சாயல் என்றால் என்ன என்று நாம் பார்க்க போகின்றோம். தேவனுடைய சாயல் என்பது அவருடைய குணங்களை குறிக்கிறது. 1 யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனத்தில் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் அன்பு நிறைந்த குணங்களோடு இருக்கிறபடியினால் தன்னை போல தன்னால் உண்டாக்கப்பட்ட மனிதனாகிய ஆதாமும் அன்பு நிறைந்தவனாய் இருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் அவனை தேவ சாயலாக அன்பு நிறைந்த சாயலோடு படைத்தார். அதே போல தேவனுடைய குணம் என்பது மாம்சத்தின் சிந்தையோடு நடக்கிற குணமாய் இல்லாமல் ஆவியிலே நடக்கிற ஒரு குணமுள்ளவராய் தேவன் இருந்தார். அந்த குணமுள்ள சாயலின்படி மனிதனை ஆவியில் நடக்கிறவனாக தேவன் படைத்தார். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். இந்த வசனத்தில் ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஆவியாய் இருக்கிறது தேவனுடைய சாயலாய் இருக்கிறது. தேவன் ஆவியாய் இருக்கிறபடியினால் ஆவியில் நடக்கிறவனாக ஆதாமாகிய மனிதனை தேவன் படைத்தார். அடுத்து தேவனுடைய குணாதிசயமான அவருடைய சாயல் என்பது மெய்யான நீதியான சாயலும் பரிபூரண அறிவுள்ள சாயலுமாய் பரிசுத்தம் உள்ள சாயலுமாய் இருக்கிறதை நாம் பார்க்க போகிறோம். எபேசியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம். மெய்யான நீதியிலும்
பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் தேவனுடைய குணமாகிய மெய்யான நீதியும் பரிசுத்தமும் அவருடைய சாயலாக இருக்கிறது. அதே மெய்யான நீதியோடும் சாயலோடும் ஒவ்வொரு மனிதனையும் படைக்க தேவன் விரும்பினபடியினால் ஆதாமாகிய மனிதனை தேவன் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் படைத்தார். அப்படி தேவனுடைய மெய்யான நீதியின்படியும் பரிசுத்தத்தின்படியும் படைக்கப்பட்ட ஆதாம் பூரண அறிவுள்ள சாயலோடு படைக்கப்பட்டார். தேவனுடைய சாயல் என்பது பூரண அறிவுள்ள ஒரு சாயல். கொலோசியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் புதிய மனிதனாக உருவாக்கப்பட்ட ஆதாம் தேவனுடைய சாயலாகிய பூரண அறிவோடு படைக்கப்பட்டிருக்கிறான். அடுத்து தேவனுடைய குணாதிசயமாகிய அவருடைய சாயல் என்பது நன்மை செய்கிற குணம். தேவனுக்கு நன்மை செய்கிற குணம் இருக்கிறது. அந்த நன்மை செய்கிற குணத்தோடு படைக்கப்பட்டவன் தான் மனிதன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிப்போம். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. இங்கு தேவன் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறவராய் அந்த குணத்தை உடையவராய் இருக்கிறார். அதே குணத்தை உடையவர்களாய் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் இருக்கும்படியாகத்தான் மனிதனை தேவன் தம்முடைய சாயலாகிய நன்மை செய்கிற சாயலின்படியும் சிநேகமுள்ள சாயலின்படியும் மனிதனை படைத்தார். இப்படி தேவனுடைய அன்பு நிறைந்த சாயலோடும் மெய்யான நீதியான சாயலோடும் பரிசுத்தம் நிறைந்த சாயலோடும் பூரண அறிவுள்ள சாயலோடும் நன்மை செய்கிற சாயலோடும் படைக்கப்பட்டவன் தான் மனிதன். இப்படி தேவ சாயலோடு படைக்கப்பட்ட மனிதன் தேவ ரூபத்தில் தேவனுக்கு ஆவி ஆத்மா சரீரம் இருந்தபடியினால் தேவன் மனிதனை ஆவி ஆத்மா சரீரத்தோடு படைத்தார். சங்கீதங்களின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். இங்கு கர்த்தருடைய ஆலோசனை என்பது அவருடைய இருதயத்தில் ஏற்படுகிற ஆலோசனை. இந்த இருதயத்தில் தான் ஆத்துமா மறைந்திருக்கிறது. அப்போது கர்த்தருக்கு அந்த இருதயம் இருக்கிறபடியினால் அதே இருதயத்தோடு படைக்கப்பட்டவன் தான் மனிதன். அந்த இருதயத்துக்குள் தான் ஆத்துமாவை மறைத்து வைத்தார். அதை குறித்து நாம் தொடர்ந்து படிக்க இருக்கிறோம். அடுத்தடுத்த பாகத்தில் இருதயத்தில் ஆத்துமா எப்படி மறைந்து செயல்படுகிறது, அதனுடைய பெயர்கள் என்ன, எந்தெந்த பெயர்களில் ஆத்துமா வெளிப்படுகிறது, எந்தெந்த பெயர்களில் ஆத்துமா செயல்படுகிறது, எந்தெந்த பெயர்களில் ஆத்துமாவை நாம் அழைக்கின்றோம் என்று அடுத்தடுத்து பாகங்களில் நாம் பார்க்க போகின்றோம். இப்படி தேவன் ஆவியோடும் ஆத்மாவோடும் சரீரத்தோடு இருக்கிறபடி மனிதனையும் ஆவி ஆத்மா சரீரம் உடையவனாக தேவன் படைத்தார். தேவன் மனிதனை மண்ணினாலே உண்டாக்கி அவனுக்கு பூமிக்குரிய சரீரத்தை கொடுத்து அந்த சரீரத்தை தம்முடைய சாயலினாலும் தன்னுடைய ரூபத்தினாலும் மூடியிருந்தார். இப்பொழுது முதல் படைக்கப்பட்ட ஆதாமுக்குள் பாவம் இல்லை. அவன் அன்புள்ளவனாகவும் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் ஆவியிலும் பூரண அறிவிலும் நடக்கிறவனாக நடந்து கொண்டு ஒளியில் நடந்தான். அதுவரையிலும் ஆதாமை ஒளியின் வஸ்திரம் மூடி இருந்தபடியினால்
அவனுடைய நிர்வாணம் வெளிப்படாமல் காணப்பட்டது. அவன் தேவனுடைய கட்டளைக்கு செவி சாய்க்காமல் பிசாசனுடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து தேவ சாயலையும் இழந்து போனான், தேவனுடைய மகிமையும் இழந்து போனான், தேவனுடைய குணாதிசயங்களையும் இழந்து போனான், தேவனுடைய ரூபத்தையும் இழந்து போனான். நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு உணவை ஊட்டும் பொழுது அந்த உணவோடு சேர்த்து மாமிசங்களையும் பிசைந்து ஊட்டுவதை போல தேவன் புதிதாய் படைக்கப்பட்ட ஆதாமுக்கு தன்னுடைய கட்டளையை உணவோடு இணைத்து கொடுத்தார். தேவன் தம்முடைய கட்டளையை ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் உணவோடு இணைத்து கொடுத்தார். இந்த கனியை புசிக்கலாம், இந்த கனியை புசித்தால் சாவாய் என்று தம்முடைய கட்டளையை உணவோடு சேர்த்து பிணைந்து கொடுத்தார். அதே போலதான் நியாயப்பிரமாண காலத்திலும் இஸ்ரவேலர்களுக்கு தேவன் தம்முடைய கட்டளையை உணவோடு பிசைந்து கொடுத்தார். நாம் லேவியராகமும் 11 தீட்டுள்ளதை புசிக்கும் பொழுது தீட்டுப்படும் என்று எழுதியிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த உணவையும் கட்டளையும் வெவ்வேறாக பிரித்து இருதயத்திலிருந்து புறப்படுகிற சிந்தைகளும் வார்த்தைகளும் எண்ணங்களும் யோசனைகளும் மனிதனை தீட்டுப்படுத்தும் என்றார். இயேசு கிறிஸ்து உணவையும் கட்டளையும் வெவ்வேறாக பிரித்தார். ஆத்துமாதான் கரைபடாமல் இருக்க வேண்டும் என்று அவர் கட்டளை கொடுத்தார். இப்படி தேவன் மனிதனுக்கு அவன் உண்டாக்கப்பட்ட நாளில் அவன் சிறு குழந்தையாய் இருந்தபடியினால் அவனுக்கு உணவோடு கட்டளையை பிசைந்து கொடுத்தார். அந்த உணவு அவன் சாப்பிட்ட பொழுது, நன்மை தீமை அறியத்தக்க உணவு அவன் சாப்பிட்ட போது, இதுவரையிலும் மனிதனுக்குள்ளே நன்மை மட்டுமே இருந்தது, தீமை இருந்ததில்லை. இவன் எப்பொழுது தேவ கட்டளையை மீறி பிசாசுக்கு செவி சாய்த்து நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்தானோ, அப்பொழுது அவன் சரீரத்துக்குள்ளே தீமை பிரவேசிக்க ஆரம்பித்தது. அந்த தீமையானது அவனுக்குள்ளே வந்தபடியினால் பூரண அறிவோடு படைக்கப்பட்டவன், வானத்துக்குரிய அறிவோடு படைக்கப்பட்டவன் பூமிக்குரிய அறிவுள்ளவனாய் மாறிவிட்டான். இந்த பூமிக்குரிய அறிவு என்பது, பூமிக்குரிய ஞானம் என்பது எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்று வாசிப்போம். யாக்கோபின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 14வது வசனமும் 15வது வசனமும் வாசிப்போம். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகிக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பெய்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. இந்த லௌகிக சம்பந்தமான வைராக்கியம், பகை, விரோதம் இவைகள் எல்லாம் தீமையான காரியங்களாக ஆதாமனுடைய இருதயத்தில் நுழைந்து விட்டது. அவன் இதற்கு முன்பாக எப்படிப்பட்ட ஞானத்தோடு அறிவோடு படைக்கப்பட்டான் என்றால், வானத்துக்குரிய ஞானத்தோடு அறிவோடு படைக்கப்பட்டவன். வானத்துக்குரிய அறிவு என்றால் என்ன? யாக்கோபு 3வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து வாசிப்போம். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாகவும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயுமாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட வானத்துக்குரிய ஞானத்தோடு படைக்கப்பட்டவன் தான் ஆதாம். அந்த வானத்துக்குரிய ஞானத்தோடு பூரண அறிவோடு நன்மை செய்கிற சாந்தமுள்ள இணக்கமுள்ள நற்கனிகளால் நிறைந்த இருதயத்தோடு தேவ சாயலோடு படைக்கப்பட்டவன் தான் மனிதன். அவனுடைய இருதயத்துக்குள் நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை அவன் புசித்தபடியினால் பூமிக்குரிய ஞானம் அவனுக்குள் புகுந்து தீமை அவனுக்குள் வாசம் செய்ய ஆரம்பித்தபடியினால் அவன் தேவ சாயலை இழந்தான், தேவ ரூபத்தை இழந்தான். இந்த தேவ சாயலையும் தேவ ரூபத்தையும் மீண்டும் மனிதனுக்கு கொடுக்கும்படியாகத்தான்
இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அப்படியானால் தேவ சாயலோடு, தேவ ரூபத்தோடு, பூரண அறிவோடு, நற்குணத்தோடு படைக்கப்பட்ட ஆதாம் அந்த கனியை புசித்த போது எவ்விதமான சாயலுக்கு மாறிவிட்டான்? இப்படி தேவன் புசிக்க கூடாது என்ற கனியை புசித்தபடியினால் ஆதாமுடைய சரீரத்துக்குள், அவனுடைய ஆவிக்குள், அவனுடைய ஆத்துமாவுக்குள் தீமை பிரவேசித்தது. தீமை அவனுடைய ஆத்துமாவுக்குள் பிரவேசித்தபடியினால் அவனை மூடி இருந்த தேவ சாயல் அவனை விட்டு நீங்கிவிட்டது. அவனை மூடி இருந்த தேவ ரூபம் அவனை விட்டு நீங்கிவிட்டது. அந்த தேவ ரூபம் தேவனுடைய வஸ்திரமாகிய ஒளியின் வஸ்திரத்தை மூடி இருந்தான். ஒளியின் வஸ்திரம் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவே அந்த மெய்யான ஒளி. இயேசு கிறிஸ்துவே அவருடைய ஆவி மனிதனுக்கு ஒளியாய் இருக்கிறது, ஜீவனாய் இருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்து என்ற ஒளியின் வஸ்திரம் அவனுடைய ரூபத்தை மூடி இருந்த அந்த மறுரூபமாக்கப்பட்ட ஒளியின் வஸ்திரம் அவனை விட்டு நீங்கினபடியினால் அவன் ஜீவ ஆத்மாவாய் இருந்தவன் ஜீவனை இழந்து பாவியான ஆத்மாவாக மாறிவிட்டான். இப்பொழுது ஆதாம் எப்படிப்பட்ட சாயலில் காணப்படுகிறான் என்பதை நாம் அடுத்த பாகத்தில் பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.